இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துடைய அமைப்பில் யாருக்கு பிறந்த நேரம் முன்னாடி வேணும், யாருக்கு பிறந்த நேரம் பின்னாடி வேணும்? ஆணுக்கு பிறந்த நேரம் முன்னாடி இருக்கக்கூடிய நேரமாக இருக்க வேண்டுமா, பெண்ணுக்கு பிறந்த நேரம் முன்னாடி இருக்க வேண்டிய நேரமாக இருக்க வேண்டுமா அப்படின்னு திருமண பொருத்தத்தில் இந்த நேரம் கூட ஒரு அமைப்பை தரும், ஒரு வளர்ச்சியை தரும். அப்போது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வரப்போ என்ன சொல்கிறோம்? வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்காங்க, வீட்டுக்கு வளம் வரப்போகுது, வீட்டுக்கு சேர்க்கை வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஆணுக்கு பெண் பிறந்த நேரம் ஒரு ஆணை காட்டிலும் முன்பிலாக இருக்க வேண்டும். பெண் இப்போ காலையில் பிறந்திருந்தாங்கன்னா ஆண் மதியம் பிறந்தவராக இருக்க வேண்டும். ஒரு மணி நேரமாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த நேரத்தில் வித்தியாசம் வரணும். அப்போ தான் அந்த பெண் போன வீட்டில் வளர்ச்சி வரும். ஆண் பின்னாடி பிறந்திருந்தால் வளர்ச்சியில் தளர்ச்சி வரும்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், அதாவது பெண்ணை விட ஆணை பலமாக படைச்சது பெண்ணை பலாத்காரம் பண்ணுறதுக்கு இல்லை, பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ ஆண் பலம் எப்படி செயல்படும்? பெண்ணுடைய துணையால் செயல்படும், வளர்ச்சியால் செயல்படும். அப்போ ஆண் காட்டிலும் பெண் முன்னாடி பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முகூர்த்தம் பார்க்குறக்கும். அதே மாதிரி ஆண் தேதியும் பெண் தேதியும் பிறந்த தேதிக்கு முன்னாடி வரக்கூடிய முகூர்த்தமாக இருக்கணும். எந்த ஒரு செயலை பண்ணுறப்பவும் முகூர்த்தம் வைக்கிறப்போ அது ஆணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா கணவன் முன்னாடி நடப்பார், மனைவி பின்னாடி நடந்து வருவாங்க. அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குது, நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன், என்னடி முனி அம்மாவும் கண்ணில் மையி, இது யார் வச்ச மையி, இது நான் வச்ச மையி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, கணவன் எப்பவும் பாதுகாப்பாக முன்பில் இருக்க வேண்டும், மனைவி எப்பவும் அவருடைய கைப்பிடிச்சு வழித்துணையாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு திருமணத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஒரு விஷயம் ஒன்று, ஒரு ஆணை விட பெண் பிறந்த நேரம் முன்பில் இருக்க வேண்டும். அதே மாதிரி 2 பேரும் இரவு நேரம் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த இரவு நேரம் பிறந்த 2 ஜாதகத்தையும் சேர்த்தக்கூடாது. ஒரு ஆளாவது பகல் நேரத்தை தொட்டு இருக்க வேண்டும், ஒருத்தராவது பகல் நேரத்தை தொட்டிருக்கணும். ஒருத்தர் இரவு நேரத்தை தொட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏறு பொழுதில் ஒருத்தர் இருக்க வேண்டும், அது ஒரு ஜாதகத்துக்கு உறுதியாக வேண்டும். அப்படி இருக்கக்கூடியதில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் முன் வாழ்க்கை சிரமப்பட்டாலும் பின் வாழ்க்கையில் வளர்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. அதே மாதிரி உச்சி பொழுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது என்ன சொல்ல, 12லிருந்து 3 மணிக்குள்ளே பெண் பிறந்த ஜாதகங்கள், ஆண் அதற்கு பின்னாடி பிறந்த ஜாதகத்தை சேர்த்தக்கூடாது. இந்த உச்சி பொழுதிலிருந்து 3 மணி வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதியை குறிக்கும். அப்போ என்ன ஆகுனா குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை வரும், அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் நாம் எப்பவுமே ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறப்போ இந்த விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ எனக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு, அந்த பையன் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்து ஜோதிட ரைட்டர், அது இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஜாதகம் பார்த்துருக்கார். அப்படி பார்த்தப்போ அந்த பையனுக்கு இப்போ 34 வயசு, அவனுக்கு பார்த்துருக்கிற பொண்ணுக்கு 32 வயசு. அப்போ பார்த்தீங்கன்னா 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, பாவக பொருத்தத்துக்கு 12 பொருத்தத்துக்கு 36க்கு 36 இருக்குது. அப்போ பையன் அந்த ஜாதகத்தை என்கிட்ட அனுப்பிச்சி விட்டேன் அப்படி. அப்போ நான் சொன்னேன், தம்பி எல்லாமே உனக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் கல்யாணம் பண்ண நீ பிரிஞ்சிருவியே அப்படின்னு. ஏன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கும் இந்த கிரகம், நான் இப்போ கிரகம் என்ன எப்படி நல்லா விளக்கம் சொல்ல விரும்பலை, ஏன்னா அந்த தம்பி பாப்பா வரல, அதனால் விளக்கம் சொல்ல விரும்பலை. இந்த விளக்கம் சொல்ல விரும்பாதனால பொதுவாக சொல்கிறேன். அப்போது அந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு திதிசூனியத்தில் இருக்கிறார். அந்த லக்னத்துக்கு 5க்கு 8 கூடையவர் தான் குரு, அவர் போய் 2ஆம் இடத்துல திதிசூனியத்தில் இருக்கார். அதே மாதிரி லக்னத்துக்கு பாதகத்தில் போய் அவருக்கு லக்னாதிபதி உக்காந்துருக்கார், லக்னத்துக்கு பாதகத்தில் லக்னாதிபதி உக்காந்துருக்கிறார். ஆனால் பையனுக்கு பொண்ணுக்கு உத்திராட நட்சத்திரம், பையனுடைய நட்சத்திரம் சொன்னால் பையன் தெரிஞ்சுக்குவான், அதனால சொல்லலை. அப்போது அந்த 2 ஜாதகத்துக்கு பொருத்தம். அப்போ அவன் உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவனுக்கு எல்லாமே ஓகே. ஆனால் அவனுக்கு அதே லக்னாதிபதி சூரியன் போய் பாதகத்தில் உட்காந்துருக்கார். அப்போ மனைவியுடைய நட்சத்திரம் உத்திராடமாக வருது, பொருத்தமெல்லாம் இருக்குன்ட்டாங்க.
பையன் கேதுவுடைய நட்சத்திரம், அவர் சூரியனுடைய நட்சத்திரம். ஆனால் பொறுத்து இருக்குது. அப்போ நான் சொன்னேன், தம்பி 2ஆம் அதிபதி திரிசூனியத்தில் இருக்கார், அப்போ கல்யாணம் பண்ணால் பிரியணும். அப்போ நீ வந்து ஒரு ஐடியா பண்ணியிருப்ப, கல்யாணம் பண்ணிவிட்டு வெளிநாடு போகலான்னு இது மனசில் ஐடியா பண்ணியிருப்ப. அப்போ அது ஒரு பிரிவு தானே, நீ புத்திசாலித்தனமாக தப்பிக்கலான்னு நினைப்பேன். ஆமாங்கண்ணா, கல்யாணம் பண்ணிவிட்டு வெளிநாடு போகலாமாங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட ஜாதகத்தையும் அனுப்பிச்சேன் அப்படின்னா. அப்போ அந்த பிரிவெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கல்யாணம் மூச்சு வெளிநாடு போனாலே டெய்லியும் பொண்டாட்டி கூப்பிட்டு கண்ணே மணியேன்னு சொல்லி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு அப்போ தான் இருப்பா அப்படின்னு. என்ன எங்கள் அம்மாவை பார்க்காம விட்டுட்டியா? நீ என்ன எங்கள் அம்மாவை பார்க்கலையாம்மா, என்ன உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஏமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா டாட்டா காமிச்சிட்டு போயிடுவா. நீ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து சாமியாராக தான் இருக்குன்னா அவன் மாமியார் ஆயிடுவா அப்படின்னு. அப்போ பொருத்தம் பார்க்குறப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம 10 பொருத்தம் இருந்தாலும் பிரிகிறது. ஏன்னா இதுதான் விஷயம். அங்கே ஆணுக்கு பெண் பிறந்த நேரம், பெண்ணுக்கு ஆண் பிறந்த நேரம், அதே போல் அந்த முகூர்த்தம் தீர்மானிக்கக்கூடிய நேரம். இப்போ 2 ஜாதகமே கெட்டிருந்தாலும் முகூர்த்தத்தை சரியாக தீர்மானித்தால் அந்த முகூர்த்தம் அவங்களை வாழ வைக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம், கொண்டு வர நேரத்தை வச்சு ஜாதகம் சொல்லிடலான்னு சொல்கிறோமா இல்லையா? நேரம் அவ்வளோ முக்கியம். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ராஜாக்கள் தான் இந்த மாதிரி நேரத்தையெல்லாம் குறிப்பாங்க. அந்த காலத்தில் பாமரருக்கெல்லாம் ஜாதகம் கிடையாது, மந்திரிகளுக்கே கிடையாது, ராஜாக்களுக்கு மட்டும்தான். அப்போ அவங்க மட்டும் ஒரு குருமாரை வச்சுக்கிட்டு ஜாலியாக உட்காந்து எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம், எப்படி வரிசையாக வாரிசு குடும்பமாக வாழலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் யாரோ ஒருத்தர் எக்கு தப்பாக லவ் பண்ணிக்கி கல்யாணம் முடிச்சிட்டானா அதோட அவனோட அரசவை முடிஞ்சுது. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவன் இந்த ஜாஜ்மஹால் கட்டணும்லாம் பாருங்கள், அரசாங்கமே இல்லாமல் போயிருப்பேன். இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. அப்போது அந்த நேரம் காலம் சரியாக இயக்கினால் யாரும் ராஜாவாக ஆகலாங்கிறதுக்கு இப்போ நிறைய உதாரணமெல்லாம் நடந்திருக்குது, பார்த்துருப்பீங்க நாட்டில். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துக்கு என்னதான் பொருத்தங்கள் இருந்தாலும் நாம் வந்து அந்த பொருத்தத்தில் பாதகாதிபதி சாதகாதிபதி அதே போல் அந்த லக்னத்துக்கு 7 8 கூடையவன் இவங்கெல்லாம் வந்து வலுவாக இருக்காங்களான்னு சொல்லித்தான் ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கணும். செவ்வாய், அதாவது எவ்வளோ பொருத்தம் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கு சனி பகவான் 6 8 12 வந்தால் அவங்க திருமணம் நல்லா இருக்காது, 10 பொருத்தம் இருந்தாலும் சரி. அப்போது அந்த பாவகாதிபதியாவது பலமாக இருக்காங்களான்னு பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதெல்லாமே அனுபவத்தில் எங்கிட்ட அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்குது. நான் இப்போ கூட வெளியில் ஒரு 2 பேர்த்துக்கு சொன்னப்போ பார்த்து சொன்னேன், அவங்களுக்கு அதுதான் நிலைமை. அப்போது இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான பொது விதி, இதில் விதிவிலக்கெல்லாம் வர்றதில்லை. அதனால் ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஏன்னா என்னுடைய கான்செப்டே என்னென்னு கேட்டால், திருமணமானால் பிரியக்கூடாது. அவங்க ரோட்டில் அடிச்சுக்கிட்டு வீட்டில் அடிச்சுக்கிட்டு வெளியில் போட்டு என்னமோ பண்ணிட்டு, ஆனால் பிரியக்கூடாது. 30 வருஷம் ஆனாலும் வாழ்கிற வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். அதன் பிரகாரம் தான் நாம் பார்த்து ரெடி பண்ணி வைக்கிறது. அப்போது இந்த மாதிரி முறையில் எல்லாம் ஜாதகங்கள் செயல்படும். நவகிரகங்களுக்கு உட்பட்டு தான் நாம், கடவுளுக்கு உட்பட்டு தான் நாம். இது இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த மீண்டும் கவிதாலட்சுமி பிரசன்ன ஜோதிடம் கவிதாலட்சுமி அம்மா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எனது பெயர் குருமணிகண்டன், எனது ஊர் பாலக்காடு.